எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் சிம்பிளி சூப்பர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது, குக்கரில் எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இது ஈஸியான முறையில் நம்ம அடிக்கடிக்கு வீட்டில் சிக்கன் பிரியாணி வீட்டிலே செஞ்சிடலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் 1/2 கிலோ பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். அது கடையில் வாங்கின சாதாரண பாசுமதி ரைஸ் தான். எது எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த ஆழாக்கில் என்னது 3 டம்ளர் வரும். இப்போது நான் இந்த 3 டம்ளர் அளவுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நல்லா தண்ணியில் விட்டு அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அரிசியை கழுவி எடுத்து அதை அப்படியே ஊறட்டும். இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். இந்த சிக்கன் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க சிக்கனை. சிக்கனில் இப்போ என்னென்ன 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் நம்ம பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் தயிர், இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கலக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அது ஊற வைங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு வரைக்கும் இது ஊற சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு குக்கரை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் என்ன பண்ண போகிறோம், இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். 2, 3, 4 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். நெய் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் நெய்யை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் நல்லா உருகி வந்தோடனே நம்ம இது கூட என்னதை எடுத்து வச்சுருக்கேன், கிராம்பு ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன், பட்டை ஒரு 2, ஏலக்காய் ஒரு 2, பிரிஞ்சி இலை வச்சுருக்கேன். இதையும் இது எண்ணெயில் சேர்த்துக்குங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு என்னென்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை சேர்த்து நான் ஒரு 5 வெங்காயம் எடுத்து நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலரி விட்டுக்குங்க. நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா கலரி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். வதங்கி வந்தோடனே 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் நம்ம சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு அதோட வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். அப்புறம் அது கூட என்னதான் வெட்டி வச்சிருக்கிற 2 தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு நான் ஒரு கைப்பிடி புதினா மல்லி 2மே ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிங்க. கொஞ்சம் அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்குனீங்கன்னா அடி பிடிக்காது. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க சிக்கன் இது கூட கலந்துக்குங்க. எடுத்து போட்டு கலரி விடுங்க. நல்லா சிக்கனை கொஞ்சம் வதங்கி வரட்டும். வந்த பிறகு என்ன பண்ண, கரம் மசாலா நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா ஒரு 3.5 ஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்தோடனே தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா கலரி விடுங்க. தயிர், கரம் மசாலா எல்லாமே வதங்கி வரட்டும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்புன்னு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போதும். போட்டு எல்லாத்தையுமே நல்லா கலரி விடுங்க. அந்த காரம் எல்லாம் அதோட ஊறட்டும். நல்லா கொஞ்ச நேரம் கலரி விட்டு அது காரம்லாம் அது உள்ளே இறங்கட்டும். அப்புறம் நான் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டோன்னே நான் 3 அழாக்கு நான் அரிசி எடுத்ததுக்கு 1 அழாக்கு 1.5 அழாக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். குக்கரில் கூட அந்த அளவுக்கு சேர்த்தாலுமே போதும். 1க்கு 1.5 அளவு டம்ளர்னா 3 அழாக்குக்கு நான் தண்ணி 4.5 டம்ளர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இப்போ நல்லா கலர்றப்போ அடி பிடிச்சதெல்லாம் என்னது நல்லா கலரி விட்டிங்கன்னா போயிடும். நல்லா கலரி விடுங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி விடுங்க. நல்லா கொதி வரட்டும். இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. உங்களுக்கு நான் சொன்ன அளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம சிக்கன் ஊற வைக்கிறதுக்கும் நம்ம காரம் சேர்த்துருக்கோம், அதனால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை வடிகட்டி இதோட சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்க்காதீங்க, அரிசியை வடிகட்டி சேருங்க. அப்போ தான் தண்ணியோட அளவு நமக்கு சரியாக இருக்கும்.
வடிகட்டி சேர்த்து நல்லா கலரி விடுங்க. குக்கரை மூடி விடுங்க. மூடி விட்டு ஒரு 2 விசில் விடுங்க போதும். இப்போ நீங்க சுவையான சிக்கன் பிரியாணி வீட்டிலேயே செஞ்சாச்சு. சிக்கன் பிரியாணியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.